1984 முதலா இந்தியாவை சார்ந்த ராகேஷ் சர்மா விண்வெளி பயணத்தை மேற்கொண்டாரு. இதனால இவர் தான் இந்தியாவோட முதல் விண்வெளி வீரர் அப்படிங்கிற பெருமையும் பெற்றாரு. அதுக்கப்புறம் 41 வருஷங்கள் கழிஞ்சு லக்னோவை சார்ந்த சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிற இளைஞர் 2வதா விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் விண்வெளி நிலையத்துல தங்கி ஆராய்ச்சியும் பண்ண போறாராம். ஆனா 41 வருஷங்கள் இந்தியாவை சார்ந்த யாருமே விண்வெளிக்கு போக முடியல. அது ஏன்? ஆனா சுபான்ஷு சுக்லா சாதித்து காட்டியது எப்படி அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஏன் 41 வருஷங்கள் இந்தியர் எவருமே விண்வெளிக்கு போகல அப்படிங்கறதோட ஆன்சர், இது வரைக்கும் இந்தியா கிட்ட மனிதனை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஸ்பெசிலிட்டி இல்ல. அப்போ ராகேஷ் சர்மா எப்படி விண்வெளிக்கு போனார் அப்படின்னா, அவர் இந்தியால இருந்து அனுப்பப்படல. அப்போதைய சோவியத் யூனியனோட இன்டர் காஸ்மாஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மூலியமா தான் அவர் விண்வெளிக்கு போனாரு. அதே போலதான் சுபான்ஷு சுக்லாவும் யூஎஸ் பேஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனியான ஆக்சியம் ஸ்பேஸ் மூலியமா தான் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. ஆனா 41 வருஷங்கள் சாதிக்காதத சுபான்ஷு சுக்லா சாதித்தது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். 1995 உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய லக்னோ அப்படிங்கிற பிளேஸ்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவர் தான் சுபான்ஷு சுக்லா. இவரோட அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாவும் இவங்களோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருக்காங்க. சுபான்ஷு சுக்லா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இயந்திரங்கள் சம்பந்தமான விளையாட்டு பொருட்கள் தான் அதிகமா விரும்பி விளையாடுவாராம். அது மட்டும் இல்லாம வானத்துல ஏதாவது ஏரோப்ளேன் போச்சுன்னா அதை பத்தி நிறைய கொஸ்டின் அவரோட அப்பாட்ட கேட்பாராம். அவரோட யங் ஏஜ்ல எல்லாரும் மூவிஸ் கேம்ஸ் பத்தி பேசும்போது சுபான்ஷு மட்டும் ஸ்பேஸ், ஏரோப்ளேன் அண்ட் சயின்ஸ் பத்தி பேசுவாராம். இப்படியே பள்ளி கல்வியை முடித்த சுபான்ஷு 2003 நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அவரோட வீட்டுக்கே தெரியாம அப்ளை பண்ணிருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு தெரிய வரும்போது அவரோட பேரண்ட்ஸ் கடுமையா எதிர்த்தாங்களாம். இருந்தாலும் விடாப்பிடியாக இருந்த சுபான்ஷு 2005 என்டிஏல இருந்து கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்டிஏல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போதே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இப்படியே 2005 கிராஜுவேட் ஆன சுபான்ஷு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அகாடமில ஜாயின் பண்ணி ஃபிளையிங் ட்ரைனிங்கும் எடுத்திருக்காரு. இவரும் ரொம்பவே எக்ஸலா இருந்ததால 2006 இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஃபைட்டர் பைலட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதோட இந்தியால இருக்கக்கூடிய MiG-21, ஜாகுவார், ஹாக், S-30 MKI, டார்னியர், AN-32 போன்ற அதிபயங்கர ஃபைட்டர் பிளேட்ஸோட பைலட்டாவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்படியே 2000 hours ஃப்ளை பண்ண அனுபவம் சுபான்ஷு கிட்ட இருக்கு. இந்த நிலையில தான் 2019 ISROவும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ககன்யான் அப்படிங்கிற திட்டத்தை வெளியிடுறாங்க. அதாவது இந்தியாவில இருந்தே விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் தான் அது. அதற்காக நடத்தப்பட்ட முதற்கட்ட தேர்வுல 4 பேர் தான் செலக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் சுபான்ஷு சுக்லா. அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் மெடிசின் அப்படிங்கிற ட்ரைனிங் சென்டர்ல இவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் 2020 ரஷ்யால இருக்கக்கூடிய ககாரின் காஸ்மோனாட் ட்ரைனிங் சென்டர்ல அஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. இந்தியாவோட முதல் விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மாவும் அஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் இங்க தான் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த எக்ஸ்ட்ரீமான ட்ரைனிங்ல ஒரு சிலரால தான் பாஸ் பண்ணி வெளியே வர முடியுமா. சுபான்ஷு மென்டலி ஸ்ட்ராங்காவும் பிசிக்கலி ஷார்ப்பாவும் டெக்னிக்கலி பிரில்லியண்டாவும் இருந்ததால தான் அவரால் இதை சாதிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 2024 பிரைம் மினிஸ்டர் மோடி ககன்யான் திட்டத்தோட அஸ்ட்ரோனாட்ஸ் 4 பேரோட பேரை அபிஷியலா அறிவிச்சாரு. அதுல சுபான்ஷுவும் ஒரு. ஆனா இந்தியாவோட ககன்யானுக்கு முன்னாடியே சுபான்ஷுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுதான் ஆக்சியம் ஸ்பேஸோட மிஷன் 4ல பைலட் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான ஸ்பேஸ் கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா விண்வெளியில இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தனியார் விஞ்ஞானிகளை அனுப்பக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்கு. அப்போதான் ஆக்சியம் ஸ்பேஸ் இந்தியாவோட ISRO, அமெரிக்காவோட நாசா மற்றும் ஸ்பேஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி ஆக்சியம் மிஷன் 4 அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சியம் ஸ்பேஸோட மிஷன் 4ஓட கோல் என்னன்னா, வெவ்வேறு நாடுகளை சேர்த்து, அதாவது இட்டலி, டர்க்கி, ஸ்வீடன் மற்றும் இந்தியாவை சேர்ந்த அஸ்ட்ரோனாட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டருக்கு அனுப்புறது தான். இப்படிதான் 41 வருஷங்களுக்கு அப்புறம் சுபான்ஷு சுக்லாக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து முதல் முறையா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போறது சுபான்ஷு சுக்லா தான். இவரோட இந்த பயணம் இந்தியாவோட கனவு திட்டமான ககன்யானுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சுபான்ஷு தனியா போகல, அவரு ஒட்டுமொத்த இந்தியர்களோட கனவையும் எடுத்துட்டு போயிருக்காரு. சுபான்ஷு போன்றவர்களால இந்தியாவோட விண்வெளித்துறை மேலும் மேலும் ஜொலிக்கும் அப்படிங்கிறதுல